தத்பாத கமலாசியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமகிருஷ்ணன் குடும்பத்தில் 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியா. உம்மை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆய்க்குளம் அடியார்கள் உம்மை தவிர புறம்பொன்று அறியாத குளத்துல நாங்க பிறந்திருக்கோம் சாமி. அப்ப எங்களுக்கு இயற்கையா தன்மையே அறியா தன்மை. இது போதுமா? அது மட்டுமா சாமி? நீர் வந்து எங்க ரசிப்பதுக்கு தானே நாங்க பிறந்த இந்த குளத்துல பிறந்தீரு. ஒன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்க உண்மை தவிர அசல் அறியாத குளத்துல பிறந்தோம். நீயும் எங்க குளத்தினாலும் பிறந்த நீ. இனி எங்களுக்கு என்ன வேணும்? நீயும் எங்களை தவிர அசல் அறிய மாட்டாய், நானும் அறிய மாட்டேன். இது தவிர என்ன சாமி வேணும்? எப்படி நான் அருள் அப்படி இப்படி இருந்தா எப்படி அருள் செய்வது சாமி? நாங்க குறைபாடு உடையவனா இருக்கலாம், ஆனா நீர் எப்பொழுதுமே பூர்ணமானவர், ஒருபோதும் குறையே இல்லாதவர். பரவத்தில் இருக்கிற பொழுது உலகத்தை படைத்து காத்து ரசிக்கிற அந்த பரத்துவ பண்பு பிரகாசிக்கும். ஆனா எளிமை பண்பு அங்க இல்லை. எல்லாரோடும் எளியவரோடும் கலந்து பரிமாறுகிற அதை பரமத்தில் பார்க்க முடியாது. பரமத்தில் இருக்கிற பரமதநாதனுக்கு குறைவுண்டு. ஏன்? செவசிலியம் செவலப்பியங்கிற போனா அங்க பார்க்க முடியாது. ஆனா இங்க நீ பிறந்துட்ட. இங்க பிறந்த உனக்கு பரத்துவம் உண்டு, செவசிலியம் எல்லாமே, எல்லா குணமும் பூர்ணமா இருக்கிறவன் நீ. குறைவு ஒன்று இல்லாத நீ பரத்தோன்னு சொல்லி இடது கை சுண்டு வரலால் அப்படி தூக்கி நிப்பாட்டுவேன். கோர்ட்டு செய்ய முடியுமா? எத்தனை அசுரர்கள் வந்தாங்க. சகடாசுரன் தொடங்கி பூதனை, சராசுரன், பகாசுரன், அகாசுரன், விளம்பரன், சானுரன், முஸ்லிகன், சலன், அசலன், தேனுகன், அப்புறம் எத்தனை பேர் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் நீ சாதாரண மனிதர் மாதிரி யுத்தம் பண்ண, விளையாடுகிற மாதிரி விளையாட்டு பிடிச்ச. அவர்களுக்கெல்லாம் நீ மோட்சத்தை கொடுத்த. உண்மை தவிர யாரால் மோட்சத்தை கொடுக்க முடியுமா? மோட்சத்தை கொடுக்கணும்னா ஒரு வளர்த்த ராமர் ராமாயணத்துல தேடி பார்த்தோம்னா யாருக்காவது மோட்சத்தை கொடுத்தாரான்னு தேடி பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆள் தான், சடாய். சடாயு தனக்காக வேண்டி உயிரை விட்டான். ராவணன் சீதை சிறையெடுத்து போகும்போது யாருமே இல்லை. சீதா பிராட்டி அலறுதான். அங்குள்ள மரத்தை பார்க்க, அசோக மரமே என் பர்த்தாவிட்ட சொல்லு, புன்னை மரமே என் பர்த்தாட்ட சொல்லு, கோதாவரியே என் பர்த்தாவிட்ட சொல்லுன்னு துடிக்கான். ஒரு சாட்சி கிடையாது. சும்மா இல்லாம என் பர்த்தாவ மான பிடிச்சிட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டனே. அதை விட கொடூரம் லட்சுமணனை அவனையும் விரட்டி விட்டேன். என் பாவம் என்னெல்லாம் பண்ணிட்டு பகவத்த வச்சாரம் பாகத வச்சாரம் ரெண்டும் செய்த மறு நிமிஷமே பாவா தூக்கிட்டு. ராமரை ஏவனது பகவத்த வச்சார், லட்சுமணன் ஏவது பாகத வச்சார். மறுச்சனம் ராவணன் தூக்கிட்டான். அந்த பாகத வச்சாரம் விழுந்துட்டுனாலே கர்மாவுக்கு இடம் கொடுத்து, சரி இனியும் வெத்தாது அப்படின்னு கர்மாவை தூக்கி. அதனால பாகத வச்சாரம் மட்டும் பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா ஆச்சாரியெல்லாம் சொல்லுவது. பேற்றுக்கு ஆச்சாரிய திருவடி போதும், ஆனா இழப்புக்கு ஒரு பாகத அவச்சாரம் போதும்.
பரவல போவதுக்கு ஆச்சாரியன் திருவடி. ஆனா இழந்து போவதுக்கு ஒரு பாகவதாச்சாரம். பாகவதாச்சாரம் பண்ணவர்களை ஆச்சாரிய சாமி மகாலட்சுமி தாயாரும் வேண்டுனாலும் எப்பவுமே கேட்க மாட்டோம். அந்த சாமி மன்னிக்க. அதனால நம்ம இந்த லௌகியத்தில் இருக்கிறோம், இந்த சரீரத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த பிரகிருதி வாசனையால சில சாமிகிட்ட மோதினாலும் அடுத்தால பார்க்கும்போது முகத்தை தூக்கிட்டு அலையக்கூடாது. சாமி அடியதை சமைக்கணும் சாமி அப்படின்னு சொன்னா அவரு சாமியை நான் நினைக்கல சாமி, நம்ம இப்போ மரணத்தை சாமிப்பாரு அன்னொன்னுமா கூடிக்கணும். பாகதால் பகையை தூக்கிட்டு தெருவா அலையக்கூடாது சாமி, ஊரா அலையக்கூடாது. பாவத்தை சமைக்கிறீங்க. மறுச்சனம் குணமென்னும் குன்றேறி நின்றார்கள் சனமென்னு காற்று. குணம் உள்ள கோபுரம் சாமி. ஆனா ஒரு நிமிஷம் அந்த குணத்தை அவன் தாக்கிக்க மாட்டான், உடனே வளர்ந்துருவான், உடனே மன்னிப்பான். இந்த குணம் இல்லாதவன் தான் இந்த சனத்தையும் பகையும் தூக்கிட்டு அவன் சாகு வர தூக்கி வந்து அடுத்த பிறகு தொடரும். ஒரு எதிரியை நீங்க உற்பத்தி பண்ண அந்த எதிரி அடுத்த பிறகு வருவான். இது தேவையா சாமி? அடுத்த பிறகு எதிரி நமக்கு தேவையா? பார்த்துக்கணும். அது அப்படியே ஆகாயத்துல பார்க்கா அங்க சதாய்வு ஒரு ஆலமரத்தை தூங்கிட்டு இருக்காரு. சதாயு தான் தசரத சக்கரவர்த்தியோட நட்பு உண்டு. சதாயு தசரத சக்கரவர்த்தி நான் தம்பியும் பாடிச்சாங்க. ராமருக்கு தகப்பன் தான், மாமனார் தான். சதாய பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாது. அவர் ஆற்றல் அப்படியே புது தெம்பு ஏற்பட்டு சடாயி மாமா கண்ணாத்தன் பார்த்தாங்க. ராவண அடா களவாணி போய் எங்க வந்துட்டாங்க. ஆக்ரோஷமா போனாரு. மாமா சண்டை போடாது, இவன் அசுரன், பொல்லாதவன், மாயத்தை கற்றவன், எந்த உபாயத்தையாலும் உங்களை அழிச்சிருவான். ஆனா என் பர்த்தாவுக்கு தகவல் சொல்ல ஆணையே கிடையாது. இங்க இருந்து பார்த்தா ராமர் எங்க வந்துகிட்டு இருக்கான்னு உங்க கண்ணுக்கு தெரியும். கழுவில்ல அவன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே போங்க, போய் பறந்து தூக்கிட்டு வாங்க, என் பர்த்தாவை கொண்டு வாங்க சாமி, சண்டை போடாங்க வந்துட்டாங்க. உன்னை இந்த நிலையில விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படிங்கிற அவசரமான புத்தியை கொடுக்கவும் செய்கிறேன், புத்தியை மாற்றவும் செய்கிறேன். ராவண சம்ஹாரம் நடக்கணும். எப்படி? சடாயு போவாது, பிராட்டி சொல்ல கேட்கல, யுத்தம் பண்ணான். சடாயும் ராவனுடைய தேரோட்டி எல்லாம் கொண்டுட்டாங்க. இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு சந்திரகாசம் சொல்லி ஒரு கத்தி ஒண்ணு இருக்குது, சிவன் கொடுத்தது. யார் மீது விட்டாலும் சரி அது வீண்பாங்க. அந்த சந்திரகாசத்தை சுழட்டி விட்டான். சடாயோட ரெக்கையை வச்சுட்டு, கௌசல்யம்மா மருமகளை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு ராமர் அழுது துடிச்சு புலம்புறாரு. அப்படியே நதிக்கரைக்கு போறாரு, குளிக்க போயிருக்காரு. அங்கேயும் ஒரு நந்தவன் வச்சுக்க, அந்த நந்தவனுக்கு போறாரு, அங்கேயும் இல்லை. இவ எங்கெங்கெல்லாம் யுகம் பண்றாரோ அங்கெங்கெல்லாம் போட்டார். அப்ப நினைச்சிருந்தா எந்த அசுரனையும் அவ கொல்லுவா. ஆனா நான் சொல்லாம செய்ய மாட்டாளே. பிராட்டி அவனை அலின்னு சொன்னப்போ சீதா பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னா அவன் சாப்பிடலாம். ஆனா நான் சொல்லாம அவன் செய்ய மாட்டான். அப்படி பதறிட்டே வரும்போது இவனுடைய தேர் இதெல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஐயோ, அப்ப ஏதோ விபரீதம் நடந்திருக்குத. பார்த்தா ரத்தம் சொட்ட 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 சதாயி கிடக்குற. ஒருமே தெரியல. இது ரெண்டு அசுரன் பிராட்டிய தூக்கிட்டு போகும்போது சண்டை போட்டாங்களா. பக்கத்துல போன லேசன சொல்ற ராமா ராமா ராமநாமம் கேட்கும். பார்த்தா சரி, சித்தப்பா என்ன நடந்தது? சீதைய பிரிஞ்சான்னு கேள்விப்பட்ட மறுநாள் ராமருடைய உயிர் போகும். சூரியனை விட்டு ஒளியை பிரிக்க முடியும். ஒளியை பிரிச்சா மறுநாள் சூரியன். ராட்டிய தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா ராமர் உயிர் போகும்.
ராமர் உயிர் பண்ண அதே சனத்துல பிராட்டி உயிர் தன்னால சடாயு தெரியும். இந்த சித்தப்பான உடனே கண்ணத்திலும் பார்த்து ஆயுசுமான பகுதி நீண்ட காலம் வாழ்வாங்க. ஏன்னா சீரை திருட்டு ராம இறந்துருவார். ராம என்ன முடிஞ்சு வச்சுல. அதனால ஆயுஷ்மான் பவதின்னு சொல்ற ஒரு அடியார் பல்லாண்டு பழிக்குமா 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 பழிக்கும். சடாய்வு ராமருக்கு பாடின பல்லாண்டு தான் கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகள் ராமர் இந்த பூமியில வாழ்ந்தார். நாம பாடுற பல்லாண்டு பழிக்குமானா சடாய் தான் சாச்சு. ஆயுஷ்மான் பவதின்னு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு அடியாருடைய வார்த்தை எம்பெருமானுக்கு பழிக்கும். எம்பெருமானுடைய அடியாருடைய வார்த்தை சர்வேஸ்வரனுக்கு பழிக்கும். சர்வேஸ்வரனையே வாழ்த்துனா பழிக்கும் போது ஒரு அடியார வாழ்த்துனா பழிக்காத சார். அடியாருடைய வாழ்த்துக்கு அவ்வளவு. என் அடியாருடைய வார்த்தை, என் வார்த்தை பொய்யாகும், என் அடியாருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது பகவான். சொல்லிட்டு ராவணன் பிராட்டி நான் போராட முடியாது, உயிர் போய் ரொம்ப வருத்தப்பட்டார் ராமன். வருத்தப்பட்டு லட்சுமணா விறகெடுத்து சரியா இருக்கிறார். ராமரே தூக்கி மேல வைக்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு இவர் கொல்லி வைக்கல, நேரடியா கொல்லி வச்ச இந்த உப்பரம் இங்க வைக்கிறார். இவர் குடத்துல தீர்த்தம் கொண்டு வந்து இவர் சுத்தி வந்து அவர் திருமஞ்சத்தை மேல வச்சு அப்ப சொல்ற சத்தியவான்கள் போகக்கூடிய பரமத்துக்கு போவாயாக. அவர் வாட்சம் சத்தியவான்கள் போகக்கூடிய பரமத்துக்கு போவாயாக. சடாய் பரமம் அப்போ தனக்கா வேண்டிய பிராணனை விட்ட சடாய்வ எவர் ஸ்ரீராமர் தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வைக்கிறார். ராமாயணத்துல எங்குமே பரமதம் கொடுக்கல, தனக்கா வேண்டி உயிர் பிராணம் விட்ட சடாய்வுக்கு பரமதம். ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை. அடியாரா இருந்தாலும் பரமதம் தான், எதிரினாலும் பரமதம் தான். அங்க சர்வ சுதந்திரம். அடியாருனாலும் கூட ஒரு 5-6 வருஷம், எதிரினா உடனே 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 டிக்கெட், உடனே பிள்ளைங்களுக்கும் போக பரமதம். அடிச்சடிச்சு நீ போடா போடா போட அடிச்சடிச்சு பரமத்துக்கு அனுப்புறாரு. அது கிருஷ்ணர். ராமர் அப்படி இல்லை. ஏன்னா வசிஷ்டனுடைய சிஷியர் பார்த்து பார்த்து தான் ஏற்றுவார். இவருக்கு குருநாதர்கள் யாரு? இந்த கறவைக்கணம் தானே குருநாதர்கள். கறவைகள் தானே எவ்வளவு கிருஷ்ணனுக்கு வழிகாட்டிட்டு போறோம். பகவான் மாடு மேய்ச்சாரா, மாடுகள் பகவானை மேய்ச்சான்னு சொன்னா மாடுகள் தான் பகவானை மேய்ச்சது. அப்போ எப்படி இருப்பாரு? நீ பரபதனால உனக்கு குறை உண்டு, இங்க இருக்கிற உனக்கு குறை கிடையாது. ஏன்னா பரத்தும் உண்டுங்க. நீ நினைச்சனா நிக்கும், சூரியன் நிற்பான். நினைச்சனா உடனே பகல் வரும். பரத்தும் உண்டு, அதே சமயத்துல எளிமை. உரல்ல கட்டி வச்சா அந்த கெட்டுப்பட்டுக்கிட்டு ஏங்கி ஏங்கி அழுவான். அது மட்டும் இல்ல, அந்த கெட்டுன்னு அந்த நாறு அறுத்துரும், அறுத்து ரத்த வடியும். அந்த ரத்த வடியும் அந்த புண்ணை ஆரோடவே மாட்டான், வச்சுக்கிட்டே அலையும். அது தழும்பாயிரும். தாமோதரம் என்ற நாமம் உதரத்துல அடி வயிற்றுல தழுதான் தாமோதரம். சௌலபியத்திற்கு எம்பெருமானே எளிமைக்கு சூட்டப்பட்ட மகுடம் தான் தாமோதரன் பேரு. இடுப்புல உள்ள தழும்பு சௌலபியத்துக்கு எம்பெருமானுக்கு சூட்டப்பட்ட கிரீடம் எளிமை. சரி, ஒவ்வொருத்தகிரி முடிஞ்ச பிறகு இந்திரவாதம்.
அந்த சராசரங்களுக்கெல்லாம் ஏக நாயகன் அவனை போய் கோவிந்தான்னு பசுக்களுக்கு நீ விந்தன் தலைவன் முடிச்சு விட்டார். எப்படிமான் சந்தோஷமையாக்குற கோடான கோடி அந்த சராசரங்கள் லீலாபதி இதை விட 3 மடங்கு பெருசு பரமபதம். இதுக்கெல்லாம் ஏக நாயக. அந்த பேரை விட இந்த கோக்களுக்கு விந்தங்கிற பேரை நல்லா நல்லா இருந்துச்சு. சௌலபியத்தின் அது பேர் உண்டு, பரத்துக்குன்னு பேர். அவனுக்கு 2 ஒன்று தானே சாமி. இந்த பிரசத்துல பாண்டவருடைய மாளிகையில விருந்தாளிய வந்தவனுடைய நீச சண்டால ராஜாக்கள்லாம் வாரான். அவங்க பாதத்துல கங்க தீர்த்த விடுறாரு. கங்க தீர்த்த விட்டு அவன் பாதத்துல சந்தன பொட்டு வச்சு மஞ்சள் வச்சு பூ போட்டு தீவாரம் கட்டி போப்பா, உனக்கு 2 நாள் தான் இருக்கு, உனக்கு முடிஞ்சுமா. பாத பூசை செய்தார் சாமி சர்வேஸ்வரன். எவருடைய பாதத்தை பிரம்மா ருத்ரர் இந்திரா தேவர்கள்லாம் பார்க்க முடியாதோ, ரிஷிகள் எல்லாம் எவருடைய பாதத்தை தன் இதயத்திலேயே நினைத்துக் கொண்டே தன்னுடைய பாவங்களை அழிக்கிறார்களோ, அப்பேற்பட்ட பாதங்களுடைய சர்வேஸ்வரன் இவருடைய பாதத்தெல்லாம். இது சொல்லுது. ஆனா உள்ள போனவொடனே முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கு. அது எது கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பார். அதனால குறை என்பது இவனுக்கு கிடையாது. குறை இல்லாத கோவிந்தா, நான் எனக்கு குறை இல்லாம இருக்கட்டும், உங்களுக்கு நான் ஏன் செய்யணும்? ஒன்றனோடு ஒருவேள் நமக்கு ஒழிக்க ஒழியாது. எம்பெருமானே, உனக்கும் எனக்கும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்குள்ள சம்பந்தம் நிலையானது, ஒரு நாள் அழியாது. நீ நினைச்சாலும் அழிக்க முடியாது, நான் நினைச்சாலும் அழிக்க முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தாலும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மா சம்பந்தத்தை அழிக்க முடியாது. அழிக்க முடியாத உறவு உடையவன் நீ, அழிக்க முடியாத ரட்சகன் நீ. ரட்சிக்கப்படுகிறான்னா இந்த ஒண்ணு போதாதான். எனக்கு நீதான் ரட்சகன் என்பது என்னுடைய சொர்பத்துக்கு தகுந்தது. அதனால இந்த ஒண்ணு போதும் சாமி, எனக்கு அன்பாளிக்கிறது. வேற என்ன தகுதி உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? உண்மை தவிர எதுவும் தெரியாதுங்கிற ஒரு தகுதி தான் சாமி எனக்கு இருக்குது. உண்மை தவிர எது எங்க கொண்டு தெரியாது. எம்பெருமானை தவிர்த்து மற்றதெல்லாம் அக்கியானம் தானே. அக்கியானம் தானே. அக்கியானத்தை வச்சு என்ன செய்ய? வேற ஒண்ணு இல்லையா? இதுக்கு அன்பு, மாறாத அன்பு, எதனாலும் அசைக்க முடியாத அன்பு, நீங்காத அன்பு, நிலைத்த அன்பு. உனக்கு எங்கள் மீது இருக்கிறது, அதே மாதிரி எங்களுக்கு உங்க மேல இருக்கிறது. அன்பு இருக்குது அப்படின்னா சரி. அடுத்து ஒன்றன்னை சிறு பேர் அழைத்தனமும் சீரி அருளாதே. வியாக்கியானங்கள்ல கோவிந்தா கிருஷ்ணான்னு சொல்லாம நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரத்துவத்தை சொல்லிட்டாராம். கோவிந்தா கோபாலான்னு சொன்னா சௌலபியம் பிரகாசிக்கணும். இந்த கோவிந்தா கோபாலனோடு ஒப்பிடும் போது நாராயணர் சொல்லு சாதாரண சொல்லாய் போச்சான். எம்பெருமானே எனக்கு தந்தால் போதும் என்று இச்சை இருந்தால் போதும். அந்த தருவாய் இந்த இச்சை தான் உபாயம். இதுக்கு மேல் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் இச்சையை உபாயம், இச்சைக்கு ஒரு மேற்பட்ட உபாயம். நீ கேளு, நான் தருகிறேன். நீ சொல்லியிருக்கிற நான் கேட்கிறேன், நீ தருவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசனத்துக்கு ஒரு நிறைய அர்த்தம் சொல்வாங்க. ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இது ஆன்மீகத்துல
அதோடு கதவைகள் பின் சேர்ந்து காலம் சேர்ந்து கொண்டோம். எப்பொழுதுமே அடியார்கள் அடியார்களோடு முன்னோர் ஒளிந்த மொழி தப்பாமல் இவங்களை பார்த்து ஒன்று பேசுறது. பெருமாளுடைய அடியார்கள் எப்படி பண்ணாங்களோ அவங்களோடு சேர்த்து அவங்களோடு கூடி இருக்கிறது. கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ண ஆரண்யம், நைமிசாரண்யம், தண்டகாரண்யம், கிருஷ்ணன் இருக்கக்கூடியதான் கிருஷ்ணாரண்யம். கிருஷ்ணாரண்ய சேத்திரம் 5 சேத்திரம் இருக்குது. ஆனாலும் எல்லாமே கிருஷ்ணாரண்யம் தான். அந்த பொண்ணு உண்மை தவிர அறியாத பாவலத்தை வந்துட்டாங்க. இந்த பிறவில நீரே ரசிகராக ஏற்றுக்கொள்ள எங்களை ரசிப்பதற்கு எந்த குறைமற்ற முழுமையான முடியும். அத்தோடு உமக்கும் எங்களுக்கு ஒரு ஒன்றால் முடியாது. எந்த உபாயத்தை அறிய மாட்டேன். ஆனால் அன்பு ஒருத்தனை சிறு பேர் அழைக்கணும்லாம் பெருமானி அடியார் வேறல நீ வேறல. அடியார் நின்றப்பட்டான் தன்னை நின்றப்பட்டான்னு நினைப்ப. நான் அடியாருங்க கைப்பெண்ணே சொல்லிட்டேன். அந்த தர்மவர்மான்ற மன்னனுக்கு நீலாதேவி எப்படி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. ஸ்ரீதேவி தாயாருடைய அம்சம் பெரிய தாய். பூதேவி தாயாருடைய அம்சம் தான் ஆண்டாள். நீலாதேவி தாயாருடைய அம்சம் தான் இங்க நீலாத்தின் தனகில் சுத்தமுக்கு தாயார் கோவில நீலாதேவி அம்சமா அவதரிச்சவர்தான் கமலவித்தாய். நீலாத்தினுடைய கமலவித்தாய் இந்த ராஜாவுக்கு உட்பட்டது. இவரும் பெரிய பக்தன். நம்பர் மாறுது அவனும் நம்பர் மாற பார்த்த நாடுகளுக்கு நம்பர் கந்தனங்கண்ணி கை தொழுக அந்நாள் தொடங்கி இந்நாளோட இருந்து அரவிந்த லோசனா. என்னைக்கு தொழுதாலோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அரவிந்த லோசனா அரவிந்த சொன்னாங்க. என்னைக்கு நம்பர் மாலை பார்த்தாலும் அன்னையிலிருந்து நம்பர் மாலையே நம்பர் இந்த தாயார் சிறுவையை தாண்டி கல்யாணம் கை சொல்லி இவங்களுக்கு காவிரி கரையில் வித்தியாசம் நந்தவனம் தோழியோடு போய் அந்த நந்தவனத்தில் விளையாடுவாங்க, கொழுந்து போவாங்க, நீராடுவாங்க, வருவாங்க. இதுக்கப்புறம் தாயார் ஒரு தடவை அப்படி அந்த தோழிமார்களோடு ஓடியாடி விளையாடும்போது நம்பர்மா ஒரு வேட்டைக்காரனா போயிருந்தாங்க. வந்தவர் அந்த கல்வி பெண்கள் அந்த நந்தவனுடைய பாதுகாப்புக்கு அந்த பெண்கள்லாம் பதினாங்க. சொன்னார் இது எப்படி வரலாம் அப்படின்னு மற்ற பெண்கள் நான் ஒரு மான தரத்துக்கு வந்தேன், ஒரு பெண்மான தரத்துக்கு வந்தேன். அந்த பெண்மான் இங்கதான் வந்துச்சுங்க. அப்ப கமலவள்ளி தாயார் பார்க்க கமலவள்ளி தாயார பார்க்கத்தான் வந்தது. எம்பெருமானுடைய அந்த குதிரை மேல் வரக்கூடிய அழகை அவருடைய ஐஸ்வர்யம் பார்த்தேன். மனசு நிறைய ஐஸ்வர்யத்தோடு இங்க தர்மராஜா போறாரு. அலைமனோர மண்டபம் அங்க நான் பெரிய பெருமாளே நினைக்கிறேன். அந்த இடத்துல வச்சு கமலவள்ளி தாயார் சிறப்பாக எல்லாரும் போட்டி வந்து துதிச்சாங்க. இந்த பாக்கியம் கிடைச்சது. இப்படி இருக்கு காலகட்டத்தில் திருப்பண்ணது வர இதே நம்பர் மாலை தவிர அசலறியாதவராக இருக்கிறார். காவிரி கரையில் நின்று நம்பர் மாலையே கண்ணை மூடி தியானித்து பாடியிருக்கிறார். லோகசாரங்க முனிவர் சொல்லக்கூடிய ஒரு முனிவர் திருமஞ்சல் எடுப்பது தாண்டி மேல காலத்துல வராது. இவர் வழியிருக்காரு. புறப்போ கூற போனார், விலகி போயிட்டார். தீர்த்தது விலகி போகல நிற்க தெய்வன். அப்புறம் கல்லெடுத்து மேலே இருந்தாரு. அது நெற்றில் ரத்தப்பட்டு
வந்து முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே பார்த்துட்டாரு. இவரு நம்பருமாள் அபிஷேகம் தீர்த்த கொடுத்து எடுத்து மேல நடந்து போனார். பெரிய பிராட்டியார் பெருமாள் நம்முடைய அந்தரங்க பக்தனை புறம்பே நின்று ஆனந்த சாமி சொல்லிட்டாரு. இவரை புறம்பே நிற்பாட்டுல சாமி பார்த்தாரு. அந்த மூலசார்ந்த பாடம் அங்க கதவு எவ்வளவு அடிச்சிட்டார். கதவு திறந்த பயமெல்லாம் பார்க்க ஆசிரியர் என் அடியாரை புறம்பே நின்று வைக்காம நீ புறம்ப நில்லு பட்டியா கிடந்து ராத்திரி வேண்டாம். இந்த தோசை போறன்னு சொன்ன நீ போய் தோல் இங்க கொண்டு பாட்டுட்டார். அதே மாதிரி மறுநாள் காலையில் எப்போ விடிந்து பார்க்கிறேன். விடிஞ்ச உடனே தீர்த்த மாட்டிட்டு திரும்ப நேரம் பண்ணிட்டு ஆச்சார சுத்தமா போய் திருப்பானுடைய பாதங்கள் சாஸ்தாமம் சேர்க்கிறார். ஒருவர் கூட அப்படி சொல்லி சரி அவரு பதில் சுவாமி அடியாங்க இல்ல சாமி நம்பர் மாட்டேன் அவர் உங்களை அழைச்சிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படியா எப்படின்னா எனக்கு திருத்தோடு ஏறிக்கு சாமி நம்பர் மாட்டேன் ஏறிக்கு வாராங்க கதவு திறந்து அப்பதான் நம்ம பார்க்கிறாரு. அப்பதான் அப்புறம் நாளைக்கு பாசம் உண்மை கட்டணங்கள் மற்றொன்றை காணாவே அப்படியே பெருமான் திருவடியில் ஐக்கியமாயிட்டார். பின்னால் ஆரவந்தார் வராரு. அதிகமாக தன் சிஷியரை கூப்பிட்டு சொன்னார். பெரிய பெருமாள் திருவடி கீழே வீணையும் கையுமாயிருக்கும் திருப்பானாளர் திருவடிகளே தஞ்சம் என்று போகிறார். பெரிய பெருமாள் திருவடிகளே தஞ்சம்னு சொல்லல. கவனிக்க வேண்டிய செய்யலாம். பெரிய பெருமாள் திருவடிகளே தஞ்சம்னு சொல்லல. பெரிய பெருமாள் திருவடி கீழே வீணையும் கையுமாயிருக்கும் திருப்பானாள் திருவடிகளே தஞ்சம். அந்த புத்தி அங்க இருந்தது. இப்ப இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில அந்த திருப்பானம் இருக்க கல்கொடி மணி ஆபோசிட் இல்ல அந்த மண்டலத்துல அங்க இருந்து பணம் இங்க இருக்குல்ல. அவரும் அசல் அறியாத இவரும் அசல் அறியாத ரெண்டும் இருக்கு. தத்துவத்திலும் தத்துவ மகாத்மியம் சிரிச்ச நாதனையும் சொன்னாங்க. திருப்பாவை தொடர்புடைய ராமானுஜ சித்தாந்த சபையின் சார்பாக கடந்த 35 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சாத்துமுறை விழாவானது இப்போது தொடங்க இருக்கிறது. கண்ணன் சுவாமிகள் வழிகாட்டுவார். உறையூர் ஸ்ரீ கமலவடி நாச்சியார் சன்னதியிலே நடைபெறக்கூடிய திருப்பாவை தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு நமது வரதாசாமி அவர்கள் எழுந்த இங்கு நமக்கெல்லாம் தொடர்ந்து பாவத விஷயங்களை எல்லோரும் புரியும்படி மிக ஆழமாகவும் அருமையாக சொற்பொழிவு காட்டினார்கள். இந்த இனிமையான நாளை பொழுதிலே அவர்களை தொழுது அவர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த சபையின் சார்பிலே ஒரு பாராட்டு பத்திரமும் விருதும் வழங்க இருக்கின்றோம். அதே போல
இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெற்ற பெரியோர்களுக்கு மரியாதை செய்து கௌரவப்படுத்தவும் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த சபை சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஸ்ரீ ராமானுஜ பட்டர் சுவாமி அவர்கள் நமது சுவாமி அவர்களுக்கு மாலை மரியாதை செய்கிறார்கள். இந்த நம்பக்கூடிய ஸ்ரீ பரகால ராமானுஜதாச சுவாமிகளுடைய திருப்பாவை தொடர்புரை சாட்சிமுறையின் நிகழ்வில் தாயாரின் திருவடிகளின் கீழே நாம் அனைவரும் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பரகால ராமானுஜதாசன் சுவாமிகளை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறேன். திருவாணிபுரத்து சிகத்து பித்தாள் வழங்கி திருப்பாவை 30 செப்பினாள் வழங்கி நம்ம சொல்லி பாசிக்கிறோம். நம்முடைய தாயாருக்கு ஒவ்வொரு திருவாணிபுரத்திலும் 5ஆம் திருநாளிலும் 10ஆம் திருநாளிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தொடர்ந்து தனியாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த தனியாராதனையில கலந்து கொண்டிருக்கிறேன். 5ஆம் திருநாளில் நாங்கள் எல்லா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வரக்கூடிய எல்லா மாவட்ட பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் நடந்தது, திருவாரி, திருநெல்வேலி, தஞ்சை, எல்லாரும் ஸ்ரீபெரும்புதூர், ஆழ்வார் திருநெல்வேலி, நவதிருப்பதியில எல்லா திரு தேசத்திலையும் நந்தவன கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுவாமி ராமானுஜர் அவர்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர்லையும் நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயநாராயணத்தில் தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் நடந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல போனாலும் கண்ணன்சாமி, ராமச்சந்திர சாமி எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லாருக்கும் ஆழ்வார் திருநெல்வேலியில் வந்து நம்ம நாதமுனிகள் சுவாமி வந்து கண்ணீர் சிறுத்தாங்க சேவிச்சு பிரபந்தத்தை பண்ணாங்க. அந்த ஆழ்வார் திருநெல்வேலியில 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200க்கும் மேற்பட்ட பாவதாரர்கள் அனைவரையும் வச்சு தொடர்ந்து அன்னைக்கு காலையிலிருந்து கடினம் சிறுத்தாம்பு சேவிச்சோம். எனக்கு அடியாக ஒரு பாக்கியம் கிடைச்சது. 10,000 சேவிச்சதுலே தொடர்ந்து கிடைச்சுன்னா அன்னைக்கு சேவிச்ச கணக்கு பார்த்தா 200 பேர் தொடர்ச்சியாக காலையில் இருந்து மதியம் வந்து அனைவருக்கும் சுவாமி வந்து பிரசாதம் பண்ணி கொடுத்தாங்க. ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய சைலேஸ்வர தயாபாத்திரம் ஆசிரமத்தில் நடந்தது. திருவில்லிபுத்தூர்ல திருவாணிபுரத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். சத்சங்கெல்லாம் நடக்கும், வாய்ப்பு கிடைக்கிற காலங்கள்லாம் போய் கலந்துருக்கிறேன். நம்முடைய அழகிய மரவாழ்வும் கமலமணி நாச்சியார் தான் அதுக்கு கருணை. அந்த நற்கருணை பெருங்கொண்ட கருணைக்கு தாயார் திருவடிகளே சரணம், இளைய மனவாளர் திருவடிகளே சரணம், நம்பர்வாள் திருவடிகளே சரணம். எல்லாம் உள்ள நம்முடைய நம்பர்வாளும் தாயாரும் சுவாமியும் அம்மாவும் நீண்ட காலம் நீண்ட ஆயுசோடு இருந்து உடல்நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் தாராள பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் கைங்கரியம் செய்யணும்னு சொல்லி அந்த தாயாருடைய திருவடிகளை பணிந்து தாயார் திருவடிகளில் சரணடைகிறேன். மன்னிக்கணும் தயவுசெய்து, இது வந்து சுவாமிக்கான இது. தயவுசெய்து இந்த இடத்துல ஒரு விஷயம், சாமி அவங்களுக்கு தான் இது நடக்கிறதே தவிர ஒரு நிமிஷம் தயவுசெய்து என்னோட வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி கார்த்திகா மாவட்ட நீதிபதி வந்திருக்கிறாங்க. என் அன்பு சகோதரன் வெங்கடேசன் மாவட்ட நீதிபதி வந்திருக்காங்க. 2 பேரையும்
வாங்க. அவன் வந்து 2 நாளைக்கு முன்னால நம்ம சாமியுடைய நம்ம தொடர்புடைய கேட்க வந்தவங்க வந்து கண்டிப்பா நம்ம அந்த வரைக்கும் கலந்து விடணும்னு சொல்லி அன்போடு வந்திருக்கிறாங்க. எனக்கு வந்து நான் கடன் பட்டவன். நான் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர் கையால் நிறைய பிரசாதம் சாப்பிடுங்கல்ல, பிரசாதம் சாப்பிடுறேன். அதனால நான் வந்து கடன்காரம் வந்து நிற்கிறேன். கடன்காரம் நிற்கிறதுக்கும் அவங்க 2 பேரும் வந்திருக்கிறதுக்கும் வந்து மிகப்பெரிய வேறுபாடு. அந்த ஒரு நாள் பார்த்தவங்க அவங்க வந்து அன்போட கண்டிப்பா நம்ம சாமியோட போய் கலந்து விடணும், நம்மளும் அந்த சத்தங்களை கலந்துவோம் சொல்லி சொன்னாங்க. உங்க எல்லா சார்பாகவும் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடனால அவங்க தான் வந்து உண்மையிலே பாபா ஒத்துழைப்பார்கள். இல்ல இது இன்னைக்கு மன்னிக்கணும். நான் வந்து கொடுக்க சொல்லல, நீங்க வாங்கி சொல்லுங்க. நீங்க அவரை வந்து ஒரு ஆச்சாரனா நினைச்சிட்டு அவருக்கே கொடுத்துருங்க. சரத்தார்கள் சார்பாக கண்ணன் சாமி அவர்கள், உறையூர் சலத்தார்கள் சார்பான இது எங்களுடைய ஒரு அன்பு. சாமி நீங்க மேலும் மேலும் கடன்காரன் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது சம்பிரதாயத்துல வந்து நம்ம கடன் பட்டுலே இருக்கணும், அப்பதான் அந்த சம்பிரதாயத்துல இருக்க முடியும். சாமிங்க வாங்க. இந்த சம்பிரதாயத்துல கடன் பட்டுட்டே இருந்தாதான் பெருமாள் திருவடி சம்பந்தம் கிடைக்கும், ஆச்சாரம் திருவடி சம்பந்தம் கிடைக்கும். இல்லைன்னா கடன் படம்னா அது கிடைக்காது. அதனால கடன்காரனா விசேஷம் தான். இந்திய உலக மொழியிலே முதல்ல வெளியிருக்கு படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நல்லதான் நிறைய அதிசயமா இருக்கும். எல்லாரும் திரும்பி நின்று ஒரு குழப்பம். அண்ணன் சாமி இவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி ஓடி போயிடுவாரு, இங்க வரவே மாட்டேங்கிறாரு. அப்படி ஆமா, இப்ப ஒரே இதுலயே இருக்கிறாரு. இந்த சிவலிங்க இருக்குது. அவங்களோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் இங்க வந்து நிற்கிறதுக்கு அண்ணன் முக்கியமான காரணம். இறைவனுடைய விருப்பம் இல்லாம யாருமே இந்த இடத்துல நிற்க முடியாது. அவர் நினைத்திருக்கால் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதம், தாயாருடைய ஆசீர்வாதம், பெருமாளுடைய ஆசீர்வாதம் முழுமையா உங்களை பார்த்தவங்களுக்கும் நீங்க பேசின வார்த்தைகளை கேட்டவங்களுக்கும் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் எல்லா நன்மைகளையும் நினைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். இந்த இடத்துல உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பிரசாதங்களை வாங்கிக்கிறதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க மிகுந்த கடன்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் போகிற இடத்துலலாம் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் என்னுடைய ஆவலை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம சரதார் சுவாமி வந்து சாமிக்கு வந்து இந்த கோயில்களுடைய ஏற்றமா உள்ள சேர்த்தி சேவை பங்குனி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தும் போது ஆதி பிரம்மோற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் போது 6ஆம் நாள் இங்க நடக்குது. அந்த சேர்த்து உற்சவ படத்தை கொடுத்து கௌரவிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நம்ம ராமானுஜ சித்தாந்த சபையின் சார்பா எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 93ல கவிஸ்வர சுவாமிக்கு வந்து உபன்யாசக சிம்மம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம சாமிக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமிட்டியில இருந்து முடிவு பண்ணோம். அதுல வந்து இவருக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து ஸ்ரீ வைஷ்ணவர் வியாக்கியான பிரச்சார துறந்தரர் அப்படிங்கிற இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சார சிம்மம் அப்படின்னு சொல்லி ஒரு
பட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒத்துழைப்போட அந்த பட்டத்தை வாங்க சார் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். வாங்க வாங்க அவரும் இருக்காங்க இந்த சீல்டு நல்லா எடுத்து கிளிப்பும் எடுத்து வச்சுங்க ஃபோட்டோ இதுக்கு கூட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நான் என்ன கேட்டாலும் அப்பப்போ எல்லா உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளை மாதிரி அவரையும் நான் கூட்டிகிட்டு எங்கே வேணாலும் சுற்றிட்டு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வரோம். அதனால் அவரை கௌரவப்படுத்தணும். இந்த கைங்கரியம் நடக்கிறதுக்கு எல்லாருமே மனசெலவுலையும் உடல் உழைப்பும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் ஆபத்தை நீக்கி அருள் புரியும் அழகிய மனவாள பெரும்பாலும் கஷ்டங்களை தீர்த்து காக்கும் கவலவழி நாச்சியாருடைய திருவருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் சபையை ஆரம்பித்த காலத்துல இருந்து எந்த சாமிகள் வந்தாலும் சரி அவங்களுக்கு வஸ்திர மரியாதை செய்யறதுக்காக தேசிகன் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க சாமிக்கு மரியாதை பண்ணுவாங்க. இவங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு 30 வருஷமா செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க பாரியா இவங்களுடைய நம்ம கண்ணன் சாமியோடைய சிஷியர். படிங்கம்மா நினைச்சலாம் இவருடைய ரெண்டு சொல்லலாம் அண்ணா சொல்லலாம் சண்டன் சொல்லலாம் சந்திரபாபுக்கு அவர்தான் இந்த உபன்யாசம்ன்ற ஒரு கவியை திருப்பாவ உபன்யாசத்தை ஆரம்பிச்சார். அந்த நாளில் ஒரு 30 நாள் தொடர்ந்து உபன்யாசத்தை வரவழைச்சு பண்றது 10 பேரை உட்கார வைக்கிறது இந்த கோவிலில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப வருஷம் தனியாக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அவரோட சேர்ந்துட்டார். நடுவில் பசங்க அமெரிக்கா போயிட்டார், அங்கே போயிட்டார். அங்கே போனாலும் கரெக்டாக அந்த சமயத்துக்கு இவரை கான்டாக்ட் பண்ணி பெங்களூர்லேருந்து இவரை கான்டாக்ட் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல தாயார் திருவடி வாரம் எங்கே நடக்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. தாயார் திருவடி வாரத்தில் ஒரு உபன்யாசம் பண்ணணும் அப்படின்றது விசேஷமானது. அதுலேயும் இந்த திருப்பாவை அப்படின்றது பொதுவாக சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உபன்யாசம் பண்ணணும் காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னா திருப்பாவை காலக்ஷேபம் சொல்றதுக்கு உன்னால முடியும் அப்படின்னா நீ எந்த விஷயம் வேணாலும் காலக்ஷேபம் பண்ணலாம், அதுக்கு யோகிதை உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சம்பிரதாயத்தோட தெளிவா சொல்லிக் கொடுத்த வழக்கு. அதனால திருப்பாவை உபன்யாசம் அவ்வளோ விஷயங்கள் வேதம் அனைத்துக்கும் வித்து திருப்பாவை. வேதம் ஒரு வேதத்துக்கு இல்லை, எல்லா வேதத்துக்கும் வித்து திருப்பாவை. அதை சொல்லலாம், அதோட அர்த்தத்தை சொல்லலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. விஷய ஞானம் இருக்கணும், குணானுபவம் இருக்கணும், கைங்கரிய அனுபவம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அவருடைய அனுபவம் இருக்கணும். இது இருந்தால்தான் அந்த திருப்பாவ உபன்யாசம் அப்படின்றது நம்மளால ஒருத்தராக சொல்ல முடியும். இதுல இந்த தடவை ரொம்ப விசேஷம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சொந்த பதவியில தான் இருக்கலாம். உங்களை மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவா இவரை கௌரவிக்கிறா அப்படின்றத நிஜமாவே நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய சனாதன தர்மம் அதெல்லாம் இன்னும் இருந்துருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய பேர் அதை காப்பாற்றுறதுக்கும் காத்துட்டு இருக்கா அப்படின்றது எல்லாரும் எடுத்துக்காரு. யாரெல்லாம் என்ன பேசலாம், என்ன பேசலாம், அதை பற்றி நம்ம அவசியம் இல்லை. ஆனாலும் சம்பிரதாயத்தை காப்பாற்றணும், சம்பிரதாயம் தழைத்துவணும். ராமானுஜாத வித்யாஜான் அவர் வகுத்து கொடுத்த வழியில நம்ம போகணும், அந்த வழியை காப்பாற்றணும்ன்றதுல இத்தனை பேருக்கு எண்ணம் இருக்கு, இத்தனை பேர் அதை செயல்படுத்தணும்னு பாருங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு. இது எல்லாத்துக்கும் மேல முரளி அதை எடுத்து செய்யலாம் அப்படின்றத அவருக்கு இந்த கோவில் மேல எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்றது
அவங்க கூட பழகி வாழ்க்கை நாங்கெல்லாம் சில வயசுல பழகிட்டு அவங்க இந்த பெருமாள் தாயாரையும் ஆழ்வார்களையும் இங்கே இருக்கிற தெய்வீகராகையும் அவங்க எவ்வளோ ஈடுபாடு உண்டுன்றது எங்களுக்கு அனுபவபூர்வமான இது. அதனால மேல மேல இந்த ராமானுஜ சித்தாந்த சபை அப்படின்றது வந்து இந்த ஒருத்தரோட இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இதில் சேர்ந்துக்கணும். ஏன்னா ஒருத்தராக இருந்து பத்தத்தை காட்டிலும் 10 பேர் சேர்ந்தோம்னா இன்னும் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். நமக்கு மானிட்டரி சப்போர்ட்லாம் எப்படி வேணா வரும். இந்த மாரல் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிறது வந்து தோற்றுக்கிறதுன்றது தான். இந்த வேலையை நல்லா அந்த வேலையை நிற்பார் போய் நேரில் போய் பார்க்கலாம், பேசலாம், அவசரமாக கூப்பிடலாம் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு மனுஷா சப்போர்ட் இருந்தாலும் அந்த காரியம் நடத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு காரியத்தை நடக்கிறதுல எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆரம்பிச்சு பண்ணணுன்றது அனுபவ ரீதியாக இருக்கிறதுனால இந்த சபையில் இன்னும் நிறைய பேர் சேரணும், நிறைய சத்சங்கங்கள் நடக்கணும். அதுக்கு வந்து தாயார் பெருமாள் ஆழ்வார் மேல மேல இவரை உபன்யாசத்துக்கு சொல்லியிருக்கேன்னு முறை வந்து கிட்ட சொன்னான். ரொம்ப சந்தோஷம்பா. நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து அவருடைய இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். நல்லா சொல்லுவார், விஷயங்கள் சொல்லுவார். அதனால் நிறைய பாவம் இருக்கும்பா கோவிலுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை அவர்கிட்ட அதான் சொன்னேன். அவளை சொல்லாமா இவாளை சொல்லாமா நீங்கள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னா கேட்டால் நானும் 2-3 பேர் கேட்டேன். அவாமா எல்லாமே உபன்யாசத்தில் புக் பண்ணியிருந்தா. அப்புறம் கடைசி அவனே வந்து கிட்ட வந்து சொன்னான் வெளியே வந்து இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் காரியம் பண்ணேன். தாயார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னேன். அதனால் சுவாமியும் இந்த இதில் வந்து அவருக்கு வந்து இன்னும் தேக ஆரோக்கியம் தாயார் அனுகிரகத்துல இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை சொல்லி இவருடைய ஞானத்தை இன்னும் 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தாயார் இதுக்கு நிறைய பேர் வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. சுந்தர்பட்டில இருந்து பத்திரப்பட்டில இருந்து சுவாமியும் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய கிருதிகளை தெரிவிக்கிறேன். அப்புறம் எல்லாரும் வந்து சத்சங்கத்துக்கு ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை மட்டும் இந்த வருஷத்துல இருந்து வைக்கிறேன். சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த ஒவ்வொரு மாசமும் நான் வந்து 1, 2, 3 வரையும் இருக்காங்க. அதுல வந்து 1, 2, 3 நாட்கள்ல நிறைய சாயங்காலம் மட்டும் வருவீங்க. இது எப்படியோ கமலம் நாச்சியார் ஜாயின் பண்ணிருக்காங்க, நமக்கு எல்லோரும் கேட்குது. ஆனால் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து கமலம் நாச்சியார் இருப்பாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த திருப்பாலாளர் அறிக்கையில அமரநாதிபுரான் பெரியவாச்சாரியுடைய வியாக்கியானத்தை இழந்த காலச்சமா மாசத்துக்கு ஒரு நாள் நாம செய்யலாம்னு நினைச்சோம். அது தாயார் திருப்பாலாச்சம் திருப்பாங்க மாசம் 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு பாசம் 10 பாசம் தான் இந்த நம்ம நிறைய 10 அமரநாதிபுரானுக்கு கிட்ட 70-80 நாள் கலச்சம் பண்ணணும் முடியாது. ஆனால் தாயார் அப்படிங்கிற சந்தோஷமா சில தெரிவிக்கிறார். சரி கண்ணசாமி வாங்க. இந்த மாதிரி விழாக்கள் அவங்களுக்கு கவலைக்கு நம்மோட இருக்கக்கூடிய சாமி வாங்கிட்டு வரமா இந்த